என்னடா காலையிலேயே மேல வந்து படிக்கிற? ஆமாண்டா, காலையில படிச்சாதான் படிக்கிறதெல்லாம் மண்டையில ஏறும்னு அப்பா காலையிலே எழுப்பி விட்டுட்டாருடா. ஆமா, நீ அப்படின்னு அவன் கேட்டான். இதோ இங்க பாரு அப்படின்னு சோகமா ஸ்கூல் பேக்க காட்டுனான். நீயும் படிக்க தான் போறியா? சரி சரி, வா படிக்க ஆரம்பிக்கலாம். அவன் உடனே, இருடா, இப்பதான் வந்தோம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி, நான் படிக்க போறேன்பா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ போ. அவன் குதிச்சுக்கிட்டே மொட்டை மாடியை சுத்தி வந்தான். திடீர்னு அப்பா அப்படின்னு ஒரு சத்தம். மாடியில அந்த ஓரமா படுத்துக்கிட்டு இருந்த கீழ் வீட்டு அண்ணா கைய ஒரு மிதி. இருட்டுல கண்ணு தெரியாம போய் நல்லா மிதிச்சிட்டான். இவன் சாரி அண்ணான்னு வாயை திறக்கிறதுக்குள்ள அந்த அண்ணாவா எழுந்து உட்கார்ந்துகிட்டு கண்ணை திறக்காம, இரு உன்னை ஆபீஸ்ல வந்து பேசுகிறேன், வீட்டுக்கே வந்து கைய மிதிச்சுட்டு போவியா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பவும் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. இவன் மாடி கதவுக்கு பின்னாடி நின்னு அமைதியா இல்ல சத்தமாவே சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அங்கிருந்து அவன், ஏய் வந்து படிடா, அம்மா வேற என்ன கத்தி கத்தி படிக்க சொல்லிருக்காங்க, கீழிருந்து ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு வேற சொன்னாங்க, போடா. Atoms and molecules are டே வாடா வாடான்னு சொல்லிட்டே இவனுக்கு இருப்பு கொள்ளல. மாலிக்யூல்ஸ் ஆர், ஆட்டம்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து அவன் என்ன பண்றான்னு பார்க்க போயிட்டான். டேய் நானும் வரேன்டா அப்படின்னு அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். அவன், வா வந்துட்டியா? தோட்டக்கார மாமா கரெக்டா தண்ணி டேங்குக்கு கீழே படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய் என்ன பண்ண போறடா, சொல்லுடா. அவன் ஓடி போய் லேசா தண்ணி டேங்க் குழாய திறந்து விட தோட்டக்கார மாமா வாயில தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுது. அவரும் சளைக்காம எழுந்து உட்கார்ந்துகிட்டு, நான் கூட காப்பியோன்னு நினைச்சேன், அட போங்கப்பா அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிட்டு படுத்துக்கிட்டாரு. இதுல திரும்பவும் எழுந்து, காப்பி ஸ்ட்ராங்கா இருக்கணும், சக்கரை தூக்கலா இருக்கணும், கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே அந்த பக்கமா போய் பார்த்தாங்க. அதுக்குள்ள கீழே இருந்து, அம்மா என்ன சத்தத்தை காணோம்? இல்லம்மா இல்ல, atoms and molecules are the fundamental units of matter. எனக்கு இங்க கேட்கணும், சரிம்மா அப்படின்னு ஒரு கத்துனா. இப்ப மேல கதவுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்த தாத்தா, சாரிமா இதோ வந்துடுறேன்னு பாய சுருட்டிக்கிட்டு எழுந்து கீழே ஓடினாரு. இத பார்த்த அந்த பசங்க ரெண்டு பேரும் வாய மூடிக்கிட்டு சிரிப்ப அடக்க முடியாம சிரிச்சாங்க. ஏய் நீ என்னடா, நீயும் படிக்க மாட்டேங்கிற, என்னையும் படிக்க விட மாட்டேங்கிற, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், நீ வேற ஏண்டா அப்ப இல்லைன்னா அம்மா மேல ஏறி வந்துருவாங்கடா. இப்ப லேசா வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது. இன்னும் ஒண்ணு பாக்கி. இங்க வந்து எட்டி பாரு, வாட்ச்மேன் தாத்தா குளிக்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறோம், நீ வேடிக்கைய பாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்ணி டேங்க் வால்வ மூடிட்டு ரெண்டு பேரும் மேல இருந்து எட்டி பார்த்தாங்க. தாத்தா சோப்பும் கையுமா, என்னடா இது, இப்பதான் டேங்க்ல தண்ணி ஏத்துன, அதுக்குள்ள எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினாரு. மேல இருந்து இப்ப வால்வ திறந்து விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. வாட்ச்மேன் தாத்தா, அதான பார்த்தேன் அப்படின்னு மறுபடியும் திரும்பினாரு. மறுபடியும் மேல இருந்து வால்வ மூடியாச்சு. திரும்பவும் தண்ணி நின்னு போச்சு. வாட்ச்மேன் தாத்தா மறுபடியும் இந்த பக்கமா திரும்பி என்னாச்சுன்னு யோசிக்க, மேலே இவங்க ரெண்டு பேரும் சிரிப்பை அடக்க முடியாம மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாட்ச்மேன் தாத்தா சோப்பை தொடச்சுக்கிட்டு வேகமா மாடி ஏற ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் புக்ஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டானுங்க. போற வழியில திரும்ப கீழ் வீட்டு அண்ணா கால மிதிச்சுட்டான். திரும்பவும் அந்த அண்ணா எழுந்து, தைரியமான ஆளா இருந்தா நேர்ல வந்து சண்டை போடுறா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொருத்தனும் அதே காலம் மிதிச்சான்.
அண்ணா பாய விட்டு எழுந்து இப்ப வாடா பார்க்கலாம், இப்ப வாடா பார்க்கலாம் அப்படின்னு மாடியை சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க 2 பேரும் கீழே இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே வாட்ச்மேன் தாத்தா வந்துட்டாரு. இவங்க 2 பேரும் தாத்தா கிட்ட என்னாச்சு தாத்தா அப்படின்னு கேட்க, கீழே குழாயில தண்ணி வரலப்பா, என்னாச்சுன்னே தெரியல. தாத்தா, நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு, அதுக்குள்ள சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓட்டமா ஓடிட்டாங்க அந்த பசங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா?